ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ லிங்க் லிஸ்ட், ரெண்டு லிங்க் லிஸ்ட் இருக்குது. ஹெட் ஏ, ஸோ ஒன்று வந்து ஹெட் ஏ, ஒன்று ஹெட் பி. ஸோ இந்த டூ லிஸ்ட்டும் எங்கேயாவது இன்டர்செக்ட் ஆகலாம், இல்லை இன்டர்செக்ட் ஆகாமையும் போகலாம். காமன் இடத்துல மீட் பண்ணலாம், மீட் பண்ணாமல் போகலாம். வாட் யூ ஹேவ் டு ரிட்டர்ன் இஸ், we have to return the node at which the two lists intersect. Okay, so அதை தான் பண்ணணும். Okay, so இதுக்கு what is the logic? So first logic என்ன அப்படின்னா plain brute force. Okay, head A வச்சுக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு நோடை வச்சுக்கிட்டு திருப்பி இதில் ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணி இந்த நோடு இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ ஒரு நோடை எடுத்துக்கிறோம் ஹெட் ஏன்ட்டுன்னு. இப்போ ஹெட் பியில் லூப் பண்ணுறோம், கரண்ட்லேருந்து என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக லூப் பண்ணுறோம். லூப் பண்ணும்போது அந்த ஹெட் ஏ இருக்கான்னு பார்க்குறோம், ரைட்? இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுறோம், ஹெட் ஏல அடுத்த நோடுக்கு போகிறோம். அடுத்த நோடில் போயிட்டு திருப்பி இதில் ஃபுல்லாக லூப் அடிக்கிறோம். ஸோ ஒரு லிஸ்ட்டில் ஒரு நோடு எடுத்துகிட்டு எல்லா நோடும் லூப் அடித்து இருக்கணும். ஸோ இது ஆர்டர் ஆஃப் என்னது, இதோடைய சைஸ் எம்மு, இதோடைய சைஸ் என்னன்னா எம் இன்டு என், right? Time complexity, correct? So இது வந்து ஒரு plain brute force approach. இன்னொன்று என்ன அப்படின்னா ஹேஷ் செட். அப்போ எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயரில் அதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம எங்கேயாவது ஸ்டோர் பண்ணணும் டேட்டா. இதை லூப் அடித்து என்னென்ன நோடு பார்த்துருக்கேன்றதை எங்கேயாவது ஸ்டோர் பண்ணிவிடு. இதை லூப் அடிக்கும்போது அந்த ஏற்கனவே இருக்கா, ஒரு நோடு ஏற்கனவே இருக்கு, ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருக்கல ஹேஷ் செட்டில், அது ஏற்கனவே இருக்கான்னு பாரு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு லூப் அடித்து ஒரு ஹேஷ் செட் டிக்ளேர் பண்ணிக்கோ. அதை என்ன ஸ்டோர் பண்ண போகிற, யூ ஆர் கோயிங் டு ஸ்டோர் த பாயிண்டர் ஆப்ஜெக்ட், லிஸ்ட் நோடு தான். அப்போ என்ன பண்ணுற, ஹெட் நோடு ஃபஸ்ட் நோட லூப் அடித்து அந்த ஹேஷ் செட்டில் ஆட் பண்ணிவிடு. இப்போ அடுத்த ஹெட் பி அடுத்த லிஸ்ட்டை லூப் அடிக்கும்போது அந்த ஹேஷ் செட்டில் இருக்கான்னு பாரு. இருந்துச்சுன்னா அதான் மீட்டிங் பாயிண்ட், கரெக்ட்? ரைட். இங்கே டிராவல்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எங்கே வருதோ அதான் மீட்டிங் பாயிண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஹேஷ் செட்டில் இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், A1 A2 இதோடைய அட்ரஸ் எல்லாத்தையுமே ஹேஷ் செட்டில் ஸ்டோர் பண்ணிட்டே வந்தாச்சு. ஹேஷ் செட்டில் டூப்ளிகேட்ஸ் இருக்காது. ஓகே, அப்புறம் ஹெட் பி வரும்போது என்ன பண்ணுறோம், B1 அந்த ஹேஷ் செட்டில் இருக்கான்னு பார்க்குறோம், இருக்காது. B2 ஹேஷ் செட்டில் இருக்கான்னு பார்க்குறோம். ஏன்னா ஹெட் பியிலிருந்து ஒரு நோடா லூப் அடிச்சுட்டே இருக்கியா. அப்போ C1 வரும்போது அந்த ஹேஷ் செட்டில் இருக்குமா? அப்போ இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அதுதான் மீட்டிங் பாயிண்ட், அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போய்டும். அப்படி இல்லைன்னா நல்ல ரிட்டர்ன் பண்ணிட்டு போய்டும். சிம்பிள். ஓகே ஓகே. இப்போ இதில் இதில் என்னன்னா ஆர்டர் ஆஃப் என் தான் வந்து m + n. இங்கே எண்ணுக்கு ஒரு வாட்டி ஓட்டுறேன், இங்கே எம்முக்கு ஒரு வாட்டி ஓட்டுறேன், m + n. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஹேஷ் செட் வச்சுருக்கோம். ஸோ ஆர்டர் ஆஃப் m ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, ரைட், + n. ஓகே, இப்போ 2 பாயிண்டர்ஸ். ஸோ இந்த 2 பாயிண்டர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு கெட் த லென்த் ஆஃப் போத் த நோட்ஸ். அதுக்கு லூப் அடித்து கண்டுபிடிச்சிடலாமா? கெட் லென்த்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா லூப் அடித்து எவ்வளோ லென்த்தை ப்ளஸ் பண்ணி எவ்வளோ லென்த் ரிட்டர்ன் பண்ணிட்டல. சிம்பிள். லென்த் எடுத்துக்கிற. ஓகே, ஃபஸ்ட்டுனோட லென்த் m, செகண்டோட லென்த் n. ஓகே, இப்போ எது பெருசுன்னு உனக்கு தெரியணும். சிம்பிள் லாஜிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எத்தனை நோடு இருக்குது, 5 நோடு இருக்குது, இதில் 6 நோடு இருக்குது. அப்போ 6 - 5 ஒரு நோடு எக்ஸ்ட்ரா. இதை மட்டும் அது எவ்வளோ எக்ஸ்ட்ராவோ அதை மட்டும் பாயிண்ட் பண்ணிக்கோ, தள்ளிடு. இங்கேருந்து ரெண்டுத்தையும் லூப் அடி. அப்போ இது இங்கே போவோம், இது இங்கே போவோம், இது இங்கே வரும், இது இங்கே வரும். அப்போ சேமாக தான் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடு. அவ்வளோதான், கரெக்ட், சிம்பிள். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 2 லென்த் எடுத்துக்கிட்ட. சப்போஸ் எது சின்னதுன்னு பார்க்குற, நம்ம வி ஹேவ் டு ட்ராவல்ஸ் ஃப்ரம் த இந்த எது வந்து பெருசோ அதை நம்ம ட்ராவல்ஸ் பண்ணணும். ஓகே, L1 தான் பெருசாக இருக்கணுமே கணக்கு. ஒருவேளை வந்து L1 கம்மியாக இருக்குது, ஃபஸ்ட்டு லென்த்து கம்மியாக இருக்குது அப்படின்னா L1 நான் இதுக்கு மாற்றிக்கணும், L2 இதுக்கு மாற்றிக்கிறேன். அதேமாதிரி இதை எம்னு மாற்றிக்கிறேன், இதை என்னன்னு மாற்றிக்கிறேன். அதுதான் இந்த கோடு. சப்போஸ் m லெஸ்ஸாக இருக்குன்னா m என்னன்னு மாற்றிக்கிறேன். அதே மாதிரி L1 L2 ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன, இப்போ L1 இந்த லிஸ்ட்டு கரெக்டாக. இதில் நான் எவ்வளோ மூவ் பண்ணணும், எவ்வளோ M1க்கும் L1க்கும் டிஃப்ரென்ஸ் தான் மூவ் பண்ணணும்.
ஸோ எம் வந்து என்னை விட கேட்டராக இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா L1 மூவ் பண்ணிட்டே வரேன். ஸோ இப்போ L1 இங்கே வந்துருமா? இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஒரு நோடு வந்து நல்லுக்கு போகக்கூடாது, L1ம் L2வும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஈக்குவலாக இல்லாத வரைக்கும் நாட் ஈக்குவல் டு வரைக்கும் என்ன பண்ணுறேன், L1 ஒரு வாட்டி போவோம், L2 ஒரு வாட்டி போவோம். ஒன்று ஒன்றா வருமா? ஒரே ஒரு இடத்துல மீட் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஈக்குவல் ஆகிடுமா? ஈக்குவலாக இருந்தால் வெளியே வந்துடுமா? ஓகே, வெளியே வந்தால் அந்த L1 ரிட்டர்ன் பண்ணிட்டு போ. நல்லா இருந்தாலும் வெளியே வந்துடும், நல்ல ரிட்டர்ன் ஆகிட்டு போயிடும். சப்போஸ் மீட் ஆகலன்னா சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னா சிம்பிள். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, இது வந்து L1, இது L2. ஓகே, ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே போகிறோம். ட்ராவல்ஸ் பண்ணிட்டு போகும்போது சப்போஸ் L1 வந்து நல்லுக்கு வந்துருச்சு அப்படின்னா நான் L1 தூக்கி இந்த ஹெட்டுக்கு வச்சுட்டேன், இந்த இடத்துல வச்சுட்டேன் L1. அப்போ L2 பார்த்தீங்கன்னா எதோ இருக்கும், ஒரு நோடு கம்மியாக இருக்குமா? ஓகே, அப்போ அந்த ஒரு நோடு ட்ராவல்ஸ் ஆகும், இது இங்கே வருமா? அப்புறம் இது நான் L2 நல்லா ஆனவுன்னா L2 தூக்கி இங்கே வச்சுட்டேன். இப்போ பாருங்க, L2 இங்கே இருக்கும், L1 இங்கே இருக்கும். இப்போ கரெக்டாக அதில் வந்துருச்சா? அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா ட்ராவல்ஸ் பண்ணி போகும்போது ஈக்குவலாக தான் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த நோடு என்ன அப்படின்னா, லெட்ஸ் ஹாவ் அ லிஸ்ட் நோட் L1. அது வந்து ஹெட் ஏல இருக்கு. லிஸ்ட் நோட் L2 அது வந்து ஹெட் பியில் இருக்கு. ஓகே, இப்போ என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, while L1 not equal to L2, அதான் நம்ம கண்டிஷனே. ஈக்குவலாக தான் வெளியே வந்துடணும். ஓகேவா? ஓகே, L1 வந்து அடுத்ததுக்கு போகணும். கரெக்டா? L1 வந்து அடுத்ததுக்கு போகணும். ஓகே, L1 is equal to L1 வந்து L1 டாட் நெக்ஸ்ட்ல போகணும். ஓகே, ஏதோ L1 டாட் நெக்ஸ்டா போகணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், வேற ஒரு ஹெட்டுக்கு போகணும். அது பேஸ்ட் ஆன் வாட்? இப்போ என்னன்னா, இஃப் L1 நாட் ஈக்குவல் டு நல், L1 நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட்ல போகணும். அப்படி இல்லைன்னா எந்த ஹெட்டுக்கு போகணும், ஹெட்டு பிக்கு போகணும். அதே மாதிரி L2 நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்தா அடுத்த நோடுக்கு போகணும். அப்படி இல்லைன்னா ஹெட் ஏக்கு போகணும். ஓகே ஓகே, ஸோ இது அப்படியே சுற்றிட்டே இருக்கும். ஓகேவா? சப்போஸ் அந்த வந்துட்டு கரெக்டாக போய் மீட் ஆகிடுச்சு அப்படின்னா, வெளியே வந்துச்சு அப்படின்னா we can return L1. சப்போஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா மீட்டே ஆகலைன்னா என்ன அர்த்தம், கடைசியாக வந்து இந்த ரெண்டு இடத்துல நின்றுடும் L1 L2. அப்படி ட்ராவல்ஸ் பண்ணும்போது நல் வந்துடுவோம். நல் வரும்போது சேம் ஆகிடும்ல, நல் வரும்போது சேமான வெளியே வந்துட்டு அப்பயும் L1 ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ். இது மோர் எஃபிஷியன்ட் வே. கோடே இவ்வளோ தான் இருக்கு. ரைட், இதுவே நம்ம ப்ரீவியஸ் 2 பாயிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கோட் இருக்கு. இதுக்கு தான் பீப்புள் ஆர் கிவிங் தட் மச் மணி. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் லென்த் கண்டுபிடிக்கணும், அப்புறம் இதை கண்டுபிடிக்கணும், ஏகப்பட்ட கோட் இருக்குது. இப்போ நம்ம அதான் யோசனை, கோடே இவ்வளோ தான்.